ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ஆடி அமாவாசைக்கு என்ன பண்ணுறோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் வத்தல் பூ தான் பொரிச்சிட்டு இருந்தேன். கூழ் வத்தல் பொரிச்சதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கூழ் வத்தல் பொரித்து எடுத்துட்டேன். இந்த அப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன பேக்கெட்டு என்ன பிராண்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமா அதே எண்ணெயிலே நல்ல சூப்பராக மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி உளுந்த வடை. அமாவாசைன்னு சொல்லவே வேண்டாம், எல்லார் வீட்லேயும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த உளுந்த வடையும் பால் பாயாசம் தான். உளுந்த வடையும் நல்லா சூப்பராக நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக நல்லா இருந்தது. எங்கள் அத்தை எப்போவுமே சொல்லுவாங்க பெரிய சைஸாக போடு பாப்பா அப்படின்ட்டு. ஆனால் நான் உளுந்த வடை போட்டாலும் மெது வடை போட்டாலும் பருப்பு வடை போட்டாலும் சின்னதாக தான் போடுவேன். அப்புறமா நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு பால் பாயாசம். இதை நாங்கள் பால் பாயாசம்னு சொல்லுவோம், சில இடத்துல சேமியா பாயாசம்னு சொல்கிறாங்க. அதுக்கு நல்ல நெய்யில் திராட்சை முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு போட்டுட்டேன். முந்திரி மட்டும் லேசாக கருகி போச்சு, பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. பால் பாயாசம் ரொம்ப இனிப்பு இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் சூப்பராக கரெக்டாக இருந்தது. எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு பக்குவமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் சமையல் இன்றைக்கி சாப்பாடு, சூடாக சாப்பாடு, குழம்பு முருங்கைக்காய் சாம்பார், நல்ல கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு முருங்கைக்காய் சாம்பார். அப்புறம் இனிப்புக்கு பால் பாயாசம் செஞ்சுருந்தேன். பால் பாயாசம் நல்ல நெய்யெல்லாம் போட்டு, நெய் பாருங்கள் எப்படி மதக்குதுன்னு. உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். அப்புறமா அப்பளப்பூ, இந்த அப்பளப்பூவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா உளுந்த வடை, இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நம்ம சுவாமிக்கு எடுத்து வச்சிட்டோம். அத்தை தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இது எடுத்து வச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம். எல்லாம் ரெடி பண்ணி தேங்காய் பழம்லாம் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் இப்படி தான் கும்பிடுவீங்களா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஏதாவது சொல்லுங்கள், நான் அடுத்த நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன்.